Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து கல்லிடைக்குறிச்சி வரை சுமார் 637 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில்வழிச்சாலை அமைக்கப்பட்டு அதன் பணிகள் தற்போது முடியும் தருவாயில் உள்ளது. இந்த சாலையில் ஆழ்வார் திருநகரி பகுதியில் இருந்து கருங்குளம் வரை செல்லும் சாலையில் பல்வேறு தனியார் தோட்டங்கள், நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அதில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சாலை பணிகளானது ஆழ்வார்தோப்பு பகுதியில் நேர்வழியாக அமைக்கப்படாமல் அதே பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேலன் என்பவரது தோட்டத்தின் வழியாக வளைந்து நெளிந்து செல்லும்படியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் அவரது தோட்டத்தின் அருகே பழமை வாய்ந்த சுடலைமாடசாமி கோவில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுடலைமாடசாமி கோவிலின் கொடைவிழா நடந்தது. இதனை முன்னிட்டு கோவிலில் சாமக்கொடை நடந்தவுடன் வெற்றிவேலனின் தோட்டத்தில் இரவு நேர பூஜைகள் நடப்பது வழக்கம். தற்போது அந்த இடத்தில் சாலை போடப்பட்டுள்ளதால் அந்த சாலையின் நடுவே சூலாயுதம் நடப்பட்டு சாமி ஆட்டத்துடன் கோவில் கொடைவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் திருநெல்வேலி பிரதான சாலையில் அடிக்கடி வாகனங்கள் செல்லும் என்பதால் நள்ளிரவில் நடந்த இந்த சாமி கொடையை கண்டு வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்தது. இருந்தபோதும் இந்த சாமி நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். அந்த சமயத்தில் சாமியாட்டம் ஆடிய பூசாரி ஆழ்வார் திருநகரி அருகே சாலை அமைத்தாலும் அந்த இடத்தில்தான் பூஜை நடத்த வேண்டும் என அருள்வாக்கு கூறியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதற்கிடையில் அந்த இடத்தின் உரிமையாளர் வெற்றிவேலன் இங்கு சாலை அமைப்பதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் அவசர கதியில் போடப்பட்ட இந்த புதிய சாலையை நீதிமன்ற வழக்கு முடியும் வரை திறக்கக்கூடாது என வலியுறுத்தியும் உள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.